அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், தாய் இல்லாமல் தவிச்சு கோயம்புத்தூர் டு கேரளா ரோட்டில் இருந்த குட்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரு தம்பி கொடுத்தாப்புலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த குட்டியை நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு ஒன்று எடுத்துட்டார். அந்த அண்ணா ஆவின் பூத்து வச்சுருக்காரு, நல்லா பார்த்துக்கிறேன்னு வாங்கிட்டார். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம பல்லட இன்ஸ்டா பேஜில் போட்டதுனால நண்பர் ஒருத்தர் கேட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டார். இவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி வந்து பிடிஓ குவார்ட்டர்ஸு என் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் அவங்க வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க காலையில். இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். 3 குட்டி போயிடுச்சுங்க. இன்னும் 2 பெண் குட்டி மட்டும் மிச்சம் இருக்குது. இதுக்கு 10 டேஸில் வந்து நானே வேக்சின் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். 10 நாள் கழித்து கொண்டு வந்து கொடுங்க, நானே வேக்சின் ஃப்ரீயாக போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தாயோடு இருக்கிற குழந்தைகளுக்கு தாய் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குழந்தையில கொடுக்கலான்னு இந்த குழந்தையில கொடுத்துருக்குறேன். ஆனால் தாயோடு இருக்கிற குட்டியை ஒரு 10 என் பக்கத்துலேயே இருக்குது. இவங்களை கொடுத்துட்டேன்னா அவங்க தாய் இருக்கிறனால எப்படியும் அதுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.